நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு, அவர்களின் இறப்பு, அவர்களின் நபிப்பட்டம் பெற்ற நாள், அவர்கள் தாயகத்தை துறந்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்திற்கு போன நாள் என்று 4 செய்திகள் சஹாபாக்களால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிறப்பும் இறப்பும் வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அது ஒரு பிறந்த நாளின் மகிழ்வு கொண்டாட்டமாக இருக்கும் அல்லது ஒரு இறந்த நாளின் சோக தினமாக இருக்கும். மற்றபடி நின்று நிதானித்து அதன் கருத்துக்களை உள்வாங்குகிற அளவுக்கு கருத்து செறிவு அந்த பெயர்களிலே இல்லை என்பதால் பிறந்த நாள், இறந்த நாள், நபிப்பட்டம் பெற்ற நாள் எல்லா நாளையும் விட ஹிஜ்ரியை தேர்வு செய்யப்பட்டது. ஹிஜ்ரி இறைவனுக்கு மாத்திரமே நாங்கள் என்று சொல்லுவதன் அடையாளம். ஹிஜ்ரி இஸ்லாத்திற்காக நாங்கள் எதையும் துறப்போம் என்பதற்கான அடையாளம். ஹிஜ்ரி தங்களுடைய எல்லா விதமான ஆசைகளை, மோகங்களை, தங்களினுடைய இதுவரை அவர்கள் பார்த்து வந்த, பராமரித்து வந்த, வாழ்ந்து வந்த அத்தனை சுவடுகளையும் துறந்து விட்டு புலம்பெயர்ந்து ஒரு சமூகம் போன நிகழ்விற்கு பெயர்தான் ஹிஜ்ரி. மிகவும் ஆழமான பொருட்செறிவு இருக்கிற காரணத்தால் ஏகோபித்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்மொழிந்து ஹிஜ்ரி ஆண்டு என்று நம்முடைய புத்தாண்டிற்கு பெயர் வைக்கப்பட்டது.